வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போனோம். டிக்கெட் ஃபுல்லாகி போச்சு. அண்ணன் எகிரி பார்த்தாரு. ஒன்றும் ஆர்டர் பண்ண தெரியல. அதனால சாவா வந்துக்கிறான். அவன் சாப்பிட்டு போனான் ஃபுல்லாக. என்ன நேரத்தில் இந்த மூச்சு வந்தாலே எதுவுமே விளங்க மாட்டேது. யூடியூபர்ப்பா இது இவன் தான். வீட்டுக்கு போயிட்டு பேண்ட் மாத்திட்டு வரணும்னு போனான். 3/4 மணி நேரமா என்ன பண்ணான்னு தெரியல. பார்த்தா அதே சாக்கு தான் வரான். என்ன பண்ணிருப்பான்? நீங்க கமெண்ட் செக்ஷன் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. வணக்கம் மக்களே. இனி நான் வந்து என்ன பார்க்குறேன்னா இது சாப்பாடு தான் வந்துடுறான். இவனுக்கு தான் 10 மந்த் இல்லை. குண்டா சோறு இந்த கடையை கொடுத்தா உனக்கு பத்தாது. கடை எப்படி வாய வச்சு போட்டேன். எப்படி எப்படி ஓ அவ்வளோதான். கேமராமேன் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துனுங்கிறாரு. அவருக்கு கட்டலாம் கஷ்டமாக போயிடும். பார்த்துங்க, இவர் தான் கேமராமேனு. ஹலோ, கட் பண்ணி போடு. புஷ்பராஜ் டேய். ஹலோ, என்ன பண்றா? லாபா வந்துடுறான். காசு தான் இல்லை. காசு இல்லையா? காசு உண்மையான காசு இல்லைடா. அப்படி பேர் போயிட்டு எடுத்துருவாங்க உங்களை. அது எப்போ தட்டுக்கிறது நான் வந்து வீட்டுக்கு போயிடுறேன். அண்ணே, நான் பிளேட் எடுக்கிற வேலையை பார்த்துக்கிறேன். அதானே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இவங்களை வேலைக்கு வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு காலைல வருவோம். அப்புறம் இவங்களை கூட்டிட்டு போவோம். 3 சிக்கன் சொல்லிடுறேன், ஹாஃப் தந்து சொல்லிடுறேன். வீடியோ எடுத்துன்னு வரமா? வீடியோ எடுத்து அவனை காட்டாண்டா. இந்த வரமா வீடியோ எடுத்து மிஸ்டமா? அது வரமா யூடியூபராக போகிறோமா? சரி, யூடியூபராக போகிறோம். யூடியூபர் சேனல் நேம்டா சூர்யா விளாகரா. ஒரு நாள் யூடியூபர் யாரா வலிச்சு வலிச்சு. அவ்வளோதான். அண்ணன் வந்து கொஞ்சம் காதல் மூடில் போயிட்டாரு. மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா? ஆமா, தாவி தாவி கெட்டு கெஞ்சினா கூட நின்னு படம் பாக்குற சொன்னா கூட உள்ளச்சு. நான் என்ன பண்றது? அவர் தாவறாரு. டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. குறைவு மாரி கம்மி தானே. என்ன நான் கூட ஓப்பனா சொல்ற பாருங்க, நல்ல படத்தை கூட நான் இப்பெல்லாம் டிக்கெட் எடுத்தது இல்லை. யார் நல்ல படம் நல்லா தெரியாதா? ஒரு தெரியாதான் யார் வேறடா இங்க. டேய் தலை யோகி பாபு மாதிரி இரு. தம்பிடா. யோகி பாபு அவர் ஃபேன் சொல்லுங்க. ஏன்னா அவர் எவ்வளோ தெரியாது. அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அவர் வீட்டுக்கு போடா. வேண்டாம், வீட்டுக்கு போகலாம். சொன்னல அவர் வீட்டுல எதுனா இருக்கணும். அவர் ஏசி போட்டு ஃபேன் இல்லையே. ஏசி ஃபேன் இருக்கு. இல்லை ஃபேன் வந்து இங்கே நான் உங்களுக்கு ஃபேன் ஆகிறேன். அப்படி இருக்கு. ஐயோ, பசங்களெல்லாம் பைத்தியக்காரன் நினைக்கிறானே. பசங்களெல்லாம் நம்மள பைத்தியக்காரன் நினைக்கிறானுங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். ஆரம்பிக்கலாங்களா? போடு பிஜிஎம் போடு. இல்லை அதான் இல்லை. வாய்ஸ் கேட்குற தெரியல. வீடியோ ஆன் பண்ணிச்சுனா தெரியல. ஃபர்ஸ்ட் அவன் பேசிக்கலி அவன் வந்து எப்படிமா அந்த வீடியோ செட்டில் இருப்பான் பார்த்தியா? அது சூரியன் ஒரு கேரக்டர் இருப்பான். அந்த கேமராமேன் அவன் மாரி ஆகலாம். அவருக்கு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அவர் இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்கக்கூடாது. கிளம்புடா வீட்டுக்கு. விஜய் சுத்து ஃபேன்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவரை மறுக்கையே தான் இருக்கும். எனக்கு அழுவு வந்துட்டு டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் கிடைக்கலன்னா கேமராமேனு கல்ல ரத்த கண்டு. இல்ல அந்த படத்தை பார்த்து இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்தேன். எல்லாம் அழுகுறாங்களாம். சரி, அதனால தான் போகலாம். நல்லா இருந்தது. வாழை நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. காப்பிரைட் வரும். பேர் சொல்ல காப்பிரைட்டா? வாழைக்கான்னு சொல்லி. வாழைக்கா சாட்சி வாழைக்கா. நம்ம என்ன சொல்றது? டிக்கெட் சொல்லு. செகண்ட் சொல்ல சொல்லிச்சு.
சொல்லாம இவ்வளோ உட்காந்து அசிங்கமா போடுங்க. 180. நான் அப்பயே சொன்னேன் என்கிட்ட இன்னொரு நாள் போகலான்னு சொல்கிறான்னு. உனக்கு ஏன் கண்ணே காணும் மேடம், எங்கடா இது கண்ணு உனக்கு? வந்து அந்த வேற கண்ணு எதிரில் உடுத்திட்டே இருக்குது. என்ன ஊரவா உடுத்திட்டே இருக்குது. ஒரு வேலை நான் 4 வச்சு செஞ்சிடலாம்டா. ஒன்றும் இல்லை பையன் பயணமா சொல்றேன். நீ வேற அதுலயே இருக்காத ரெடி. வெளில வாங்கடா அதை விட்டு. என்னமே கொஞ்சம் டீசெண்டா இருக்குடா. A few moments later. A few minutes later. பார்த்தீங்கன்னா 11 ஆக போகுது. 11 மணிக்கு ரைஸ் சாப்பிட வந்துடும். சரிமான்னு கூட தெரியல. போய் அப்புறம் பார்த்துருங்க. அப்படிதான் போகணும். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. A few inches later. வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். 12 seconds later. அப்படி போட்டப்படா ப்ளீஸ் நாட்டுறாடி. அதான் ஒன்று ஒன்றா வச்சுன்னு வரான். இவன் வேறு டென்ஷன் ஆகிறான். எவங்க அறிவே கரண்டியான உட பொருள் அள்ளி வைப்பாங்க. 4 நாள் சூறா தெரிஞ்சு வச்சுன்னு அப்புறம் இவனெல்லாம் வச்சுன்னு கூட்டத்துல ஒரு சொன்ன பசங்க இருந்தா பரவாயில்ல. உனக்கு சொன்ன பசங்க தாய் ஒரு இசைறேன் போனாரு. காசுதா 40 ரூபா தான். நான் வயிறா பானையா உனக்கு எனக்கே ஒருத்த வகிட்டுற சாப்பாடு கூட இறக்கிறதுக்கு என்னென்ன வேலை இதாகுது. வீட்டுக்கு போய் டர்ரு போடுறதுதான் அவர் தள்ளிட்டு போறாரு. தள்ளிட்டு போறாரு. வலிச்சி முடிஞ்சா விடிஞ்சு முடிஞ்சா தட்டு இருக்கு. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும் கத்திரி, இவரை காப்பாற்றணும் கத்திரி. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும் கத்திரி, இவரை காப்பாற்றணும் கத்திரி. பார்த்தீங்கன்னா தட்டு ரெடியாக இருங்க. கேமராமேன் உங்களுக்கு தான் என்ன வேலை வேணும் என்ன வச்சுனா ஒன்றுதான் கம்மியாகுது. நான் சொன்னேன் அதிகமாக காசு தட்டுக்க வருதே இல்லை ஆடிதான் சார் கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்கும். 300 இருக்குங்களா? 300 அது போகிறோம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். கதையை சொல்றேன் கேளு. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் கோலம் நீ யார் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணு. ஈஸி இல்லைடா. அப்புறம் தலைமை எத்தட்டுக்கு அப்படின்னு நம்ம நினச்சா ஒரு ஃபோன் பண்ணால் பால் ஒடுக்கியே கொட்டி கிடங்க. நம்மளுக்கு சரி நம்ம வந்தாலும் ஆளே உள்ளான்னு ஆளே விட்டுங்கிறான்.
பார்த்தீங்கன்னா காசு கொஞ்சம் ரெடி பண்ண வரானா அம்சம் வரான்னாரு. அவர் எல்லாம் புண்ணியமாக போட்டோன்னு அப்படின்னு எல்லாம் சொல்லுங்கடா. நன்றின்னு சொல்கிறா. நன்றிண்ணா, நன்றிண்ணா. வேற அந்த அண்ணன் கூட நன்றி சொல்லுறான்னு தெரியல. இந்த நாய் வீடியோ எடுக்குது கையை காலான்னு இருந்துச்சுடா. வாடா நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டீ கடை தான் வந்துடும். நாங்கள் வந்து பே பண்ணி முடிச்சாச்சு. அங்கேருந்து செக்கத்துலேருந்து தப்பிச்சிட்டோம். இப்போ எப்படி காசு வந்ததுன்னு கேட்காதீங்க. ஒரு புண்ணியமாக போனோம் அனுப்பிச்சு விட்டாரு. அதுக்கு மிக்க நன்றி. நீ எதனா சொல்ல விரும்புறியா? நான் எதுவும் சொல்ல வரல. எங்கள் வீட்டில் இருக்க உட்காந்து நல்லா இருக்கும். மணி 12. எனக்கு 12வது டீ குடிக்கிறோம். வீட்டில் எங்கள் ஒய்ஃப் திட்டுவாங்க, எங்கள் அம்மா திட்டுவாங்க. இன்னும் கல்யாணமே அவ்வளோ நாய்க்கு பாருங்க. நைட்டு 12 மணி ஜூஸ் குடிக்கிறாங்க. இதெல்லாம் விளங்குமா? பட்டாணி வாங்கினதா வாங்கினது சாப்பிட்டு வேணாம் நான் மானஸ்டேன் அப்படி இப்படி சொல்லியிருந்தான். அப்புறம் பார்த்தா என்ன முதுகுல குத்திட்டாங்க, ஊற்றிட்டாங்க, துரோகத்தில் பண்ணிட்டாங்க. 40 ரூபாதா? ஓகே. அப்புறம் இங்கே வந்து டீ டம்ளர் கழுவி விட்டு போகிறீங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆகுது. ஒரே நிமிஷம் தான் இருக்குது. இவனுங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? அப்படி என்னதானா பேசுவீங்க? ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு 12 மணி டீ வச்சது எப்படி இருக்குது? அதான் ஒரு லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது.